ஒண்ணு நீங்க இருந்தா இல்ல உங்க மனைவி இருந்தா யார் சார்? என் மனைவி இறந்துட்டாங்க சார். அது என்ன பொறுப்பேற்க வேண்டிய நிலைமை ஒன்றிய செயலாளர் கோபால் அப்படி முக்கியமான உத்தரவு. நான் தோற்கவில்லை, நான் தோற்கடிக்கப்பட்டோம். ஓட்டுநரை திமுக ஓட்டுநர் நம்ம இந்த 3 குளறுபடிகள் நடந்ததற்கு காரணம் அவர்களுடைய திறமை மட்டுமல்ல. உள்ள வாங்க. தெரிய மாட்டாரா? அண்ணா என்கிட்ட மாட்டேன்னா அமைச்சரே சொல்லிட்ட பிறகு எனக்கு ஏன் கருத்தை ஏன் கேட்குறீங்க? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட்டணி வைக்க மாட்டாங்க சொன்னாரு. கூட்டணி வச்சிருக்காங்க. அரசியலில் பொது வாழ்வில் சுற்றுச்சூழல் மாறுவதைப் போல நிலைப்பாடுகளை மாறுவது உங்களுக்கு தெரியாதா? அது அகில இந்திய அரசியல், அகில உலக அரசியல். அவர் நினைக்கிறதுக்கு ஏன் நீங்கள் பிஜேபியா? எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கிறது. எங்கள் கொள்கையை மாற்ற வேண்டும் என்று யாரோ ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணாருங்கிறதுக்காக எங்கள் கொள்கையை மாற்றணும்னு சஜஷனையும் சொல்லாதீங்க. பிஜேபியோட இணைஞ்சிட்டதுனால எந்த தப்பு வேணாலும் என் கட்சியில் பண்ணுறவங்கள இங்கே வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா? தப்பாக நான் கேள்வி கேட்காதீங்க. இப்போ அண்ணாமலை இருக்கிறதா உங்களுக்கு கட்சியில் இருந்துச்சா அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. நீங்கள் தான் ஏன் சொல்கிறீங்க? ஊடகங்கள் சொல்கிறீங்க. அது இல்லாமண்ணா திமுக பொன்முடி கட்சி கட்சி இது ஒவ்வொரு கட்சியிலையும் நடக்கிற சகஜங்கள். இதை பெருசு என்னங்க? ஏன் நீங்க பொன்முடிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அமைச்சரா இருக்காருல்ல, அதை நீங்க பாராட்டுங்க. நாங்கள் தனியாட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். விஷம்போல் ஏறிவிட்ட விலைவாசி, ஆறுபோல் ஓடுகிற கள்ளச்சாராயம், போதைப் பொருள் நாட்டை அழித்து வருகிற அந்த உதயசூரியன் ஆட்சியை கடலிலே தூக்கி மக்கள் வீசுகிற போது ஏன் நாங்கள் தனியாட்சி அமைக்கக்கூடாதா?